எல்லோராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக மாறியிருக்கிறத யார் அப்படின்னா நடிகர் தனுஷ் அவர்கள். நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இப்போ தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சும் வந்துட்டுருக்காரு. அவருடைய கைவசம் நிறைய படங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இட்லி கடை அப்படின்னு எல்லாத்தையுமே இவர் இயக்கி வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, தன்னுடைய மகன் யாத்ரா அவர்களை இந்த இட்லி கடை அப்படின்ற படத்தில் பார்த்திங்கன்னா டைலாகா இல்லை பாடல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சினிமாவுக்குள்ளே நுழைய வச்சுருக்காரு அப்படின்னு, அதையும் தாண்டி ஒரு பாடலை எழுதி பாடவும் வச்சுருக்கார் தன்னுடைய படங்களில் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நானே ஒரு இயக்குனருடைய மகனாக இருந்தாலும் இயக்குனராக மாறுவதற்கு எனக்கு பார்த்திங்கன்னா இத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு இவ்வளோ நாட்கள் எனக்கு ஆயிருக்கு இயக்குனரின் பையனாக இருந்தால் கூட. அதனால் அவங்கவுங்களுடைய முயற்சியில் தான் வரணும். என் பையன் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களே தன்னுடைய சொந்த முயற்சியில் சொந்த காலில் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். இப்போ யாத்ரா அவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு, அவரே பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்றிருக்கு. எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியாக எல்லோருடையுமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாரு, கருத்து வேறுபாடுன்னு பிரிஞ்சுட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய கரியரில் ரொம்பவே கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காரு. விவாகரத்துக்கு பின்னாடி நிறைய படங்களை இவர் இயக்கவும் செஞ்சுருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாலிவுட்லேயும் நடிச்சிட்டாரு. ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற அந்தஸ்துக்கு வந்துட்டார். ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கார், பொறாமையாக இருக்காருன்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதே தெரியல. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களை முதல்ல தான் இயக்கி தயாரித்த படத்தில் நடிக்க வச்சவர் தனுஷ் அவர்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். எதிர்நீச்சல் திரைப்படத்தில் அவரை நடிக்க வச்சுருந்தார். அதற்கப்புறமாக தொடர்ந்து இருவருமே நல்ல நண்பர்களாக இருந்து வந்த நிலையில் திடீரென இப்படி பிரச்சனையாயிடுச்சு. சமீபத்தில் அவர் தன்னோட அதிகமாக சம்பளம் வாங்குறான்றதுக்கு கூட தனுஷ் அவர்கள் அவர் மேலே கோபமாக இருக்காருன்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ இவர் இயக்கி வந்துட்டுருக்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. பிப்ரவரி மாதம் வெளியாக போகுது அப்படின்ற செய்திகள் ஏற்கனவே வெளியாயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.